அவரால் தான் உயர்கல்வி வளர்ச்சி அடைந்தது என்பது இந்த ஸ்டாலினுக்கு புரியாது. இன்றைக்கு இவ்வளவு பேருக்கு வேலை கிடைக்கிறது என்றால், அமெரிக்காவுக்கு இவ்வளவு பேர் போகிறார்கள், அந்நிய செலாவணி நிறைய தமிழ்நாட்டுக்கு வருகிறது, புதுவையில் போன்ற கிராமங்களுக்கு கூட வருகிறது என்று சொன்னால், அது எம்ஜிஆர் காலத்தில் ஏற்பட்ட உயர்கல்வி நிலையங்கள். அதை கட்டுவதற்கு போதுமான பணம் தன்னுடைய அரசில் இல்லை என்றவுடன் தனியாரை கூப்பிட்டு நீங்களே கட்டிக்கொள்ளுங்கள், இடம் மட்டும் நான் தருகிறேன் என்று சொல்லி ஜேபிஆரிலிருந்து இந்த சண்முகத்திலிருந்து எல்லாரையும் கல்லூரி நிறுவனர்களாக ஆக்கிவிட்டு, அவர்களிடமெல்லாம் போதிய வசதி இல்லை, இருந்தாலும் அந்த வசதிகளை வைத்துக்கொண்டு தொடங்குங்கள் என்று தொடங்கிவிட்டு பிறகு பெரிய நிறுவனங்களாக அவர்கள் வளர்ந்தார்கள். அவர்கள் பெரும் பணக்காரர்களானார்கள். ஆனால் மாணவர்கள் நிறைய படித்தவர்களானார்கள். அவர்களுக்கு அவர்களுடைய நலன், மாணவர்களுக்கு மாணவர்களின் கல்வி தகுதி, இவை காரணமாக வெளிநாட்டுக்கு செல்லவும் நிறைய அந்நிய செலாவணியை ஈட்டி கொடுக்கவுமான உயர்கல்வியின் சிறப்பு எம்ஜிஆர் வந்தது. ஆக எம்ஜிஆரோடு ஒப்பிடுவதற்கு இவருக்கு எல்லாம் என்ன? விஜய்க்கு எல்லாரும் வந்து எம்ஜிஆர் தானே சொல்றாங்க. எம்ஜிஆர் அப்படின்னு அந்த இப்போ ஒரு மதுரையில் நடந்த மாநாடுல பாத்தீங்கன்னா, கருணாநிதியுடைய ஆட்சியை விட எத்தனையோ மடங்கு சிறந்த ஆட்சி எம்ஜிஆருடைய ஆட்சி. ஓ ஆமா, இவ்வளவுக்கும் அவர் ரொம்ப அரசியல், இவரை போல நான் பெரிய விவேகம் உள்ளவன், அரசியல் தெரிந்தவன் என்று கருணாநிதி பீத்தி கொள்வதல்ல போல அவர் பீத்தி கொள்வதில்லை. பல பேரை வைத்துக் கொண்டு அவர்களுடைய யோசனைகளை கேட்டு தன்னறிவு கொண்டு முடிவுகளை எடுத்து. ஆகவே விஜய் எல்லாம் என்ன செய்ய முடியும்? விஜய் இன்னொரு விஜயகாந்த். அதுதான் என்னுடைய விஜயகாந்த். விஜயகாந்த் 3வது அணி அமைத்தார், 13% வாக்குகளை பெற்றார், 10 பேரை ஆளுயர மாலை போட்டு சுவரொட்டிகளில் நிறுத்தி வைத்தார். நாங்கள் ஆட்சிக்கு வந்துவிட போகிறோம் என்று சொன்னார். whether I should be a king or a king maker என்று கேட்டார். எல்லாரும் சொன்னார்கள் you should be a king not a king maker என்று சொன்னார்கள். சரி, நானே அரசனாகி விடுகிறேன் என்று ஆனார். பிறகு 13% வாக்குகள் தான் வந்தது. அந்த கட்சி தோற்றது. வரக்கூடாத இன்னொரு கட்சி வருவதற்கு அது காரணமானதே தவிர